வணக்கம். கனடாவில் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பை நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான வர்த்தக பதற்றங்கள் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இரு நாட்டு உயர் வர்த்தக அதிகாரிகளுக்கு இடையிலான மிக முக்கியமான பேச்சுவார்த்தை மீண்டும் வியாழக்கிழமை நடைபெற்றது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர், கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங்க் மற்றும் கனடாவின் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜானிஸ் கிரீட் ஆகியோருடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். இந்த விவாதங்களின் முடிவுகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி ஆகியோரின் பார்வைக்கு பல தெரிவுகளாக முன்வைக்கப்படும் என்று ஜேமிசன் கிரீர் தெரிவித்துள்ளார். கனேடிய மக்கள் தங்களுக்கு வழங்கிய பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் எத்தனை சுற்றுகள் பேச்சுவார்த்தைகள் தேவைப்பட்டாலும் கனடா அதில் ஈடுபடும் என அமைச்சர் டொமினிக் லெப்லாங்க் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 19 முதல் நூற்றுக்கணக்கான கனேடிய தயாரிப்புகள் மீது 50% கூடுதல் சுங்க வரியை விதிக்கப் போவதாக அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் இந்த விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்கா சில துறைசார் வரிகளை குறைக்க முன்வந்த போதிலும் அது போதுமானதாக இல்லை என கனடா கருதுகிறது. முக்கியமான கனிம வளங்களுக்கான முன்னுரிமை அணுகல் மற்றும் பாதுகாப்பு எரிசக்தி ஒப்பந்தங்களை அமெரிக்கா கோருகிறது. இதற்கு பதிலாக அமெரிக்க மதுபானங்கள் மீதான மாகாண தடைகளை நீக்குதல், தானியங்கி வாகனங்கள் மீதான பதிலடி வரிகளை தளர்த்துதல் மற்றும் பால் பண்ணை விவகாரங்களில் மாற்றங்களை செய்ய கனடா தயாராக உள்ளது. ஒன்டாரியோ முதலமைச்சர் டக் ஃபோர்ட் எஃகு, வாகனம், வனவியல், விவசாயம் மற்றும் உற்பத்தி துறைகளை பாதுகாக்கும் நியாயமான ஒப்பந்தம் எட்டப்பட்டால் அமெரிக்க மதுபான விற்பனையை மீண்டும் தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கனடா மீதான வரி விதிப்பு என்பது உண்மையில் அமெரிக்க மக்கள் மீது விதிக்கப்படும் வரி என்று அவர் சாடியுள்ளார். நியாயமான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை அமெரிக்க மதுபானங்களுக்கான தடை தொடரும் என கியூபெக் மாகாணமும் அறிவித்துள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப டேட்டா சென்டர்களின் பயன்பாடு அதிகரித்து வரும் சூழலில் மாகாண அரசு புதிய கொள்கை கட்டமைப்பை வெளியிட்டுள்ளது. கிச்சனர், ஓட்டலு போன்ற பகுதிகளில் மின் நுகர்வு அதிகரிப்பால் டேட்டா சென்டர்களுக்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதிய விதிகளின்படி புதிதாக அமைக்கப்படும் டேட்டா சென்டர்கள் தங்களுக்கு தேவையான முழு மின்சார செலவையும் தாங்களே ஏற்க வேண்டும் என்றும் அவற்றுக்கு எந்தவித ரொக்க மானியங்களோ அல்லது நிதி ஊக்கத்தொகைகளோ வழங்கப்பட மாட்டாது என்றும் ஒன்டாரியோ அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோ மாகாண அரசு தனது சமூக நல உதவி விதிகளில் அதிரடி திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதன்படி கனடாவில் சட்டப்பூர்வ குடியேற்ற அந்தஸ்து கொண்டிராத நபர்கள், அதாவது லீகல் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் கொண்டிராத நபர்கள் இனி மாகாண அரசின் சமூக நல உதவித்தொகையின் நன்மைகளை பெற முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கொள்கை மாற்றம் மாகாணத்தின் நிதி மேலாண்மை மற்றும் குடியேற்ற விதிகளின் ஒழுங்குமுறையை உறுதி செய்வதற்காக நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ டிரான்சிட் கமிஷன் செப்டம்பர் 1 முதல் புதிய ஃபேர் கேப்பிங் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. பிப்ரவரி பட்ஜெட்டில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி பயணிகள் ஒரே கார்டை பயன்படுத்தி ஒரு மாதத்தில் 47 பயணங்கள் செய்த பின்னர் மீதமுள்ள பயணங்களை தானாகவே இலவசமாக மேற்கொள்ளலாம். தற்போதுள்ள $156 மதிப்புள்ள மாதாந்திர பாஸை முன்கூட்டியே வாங்குவதற்கு பதிலாக பயணிகளுக்கு நெகிழ்வுத்தன்மையையும் சிறந்த கட்டண அமைப்பையும் வழங்குவதே இதன் நோக்கம் என மேயர் ஒலிவியா சவ் தெரிவித்துள்ளார். உங்கள் திட்டங்கள் மாறினாலும் நீங்கள் ஒரு பாஸில் சிக்கிக்கொள்ள வேண்டியதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வாடிக்கையாளர்கள் இனி எளிதாக டேப் செய்துவிட்டு பயணிக்கலாம் என்று டிடிசி தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய நடைமுறை வருவதால் ஆகஸ்ட் மாத இறுதியுடன் யூத், அடல்ட், சீனியர் மற்றும் ஃபேர் பாஸ் டிரான்சிட் டிஸ்கவுண்ட் புரோகிராம் ஆகிய டிடிசி மாதாந்திர பாஸ்கள் நிறுத்தப்படுகின்றன. டொரண்டோவின் செயின்ட் ஜேம்ஸ் டவுன் பகுதியில் ப்ளூட் ஸ்ட்ரீட் மற்றும் ஷெர்போர்ன் சந்திப்புக்கு அருகே வியாழக்கிழமை அதிகாலை சுமார் 3:21 மணியளவில் திருடப்பட்ட மின்சார சைக்கிள் கொள்ளை தொடர்பாக காவல்துறையினருக்கு அவசர அழைப்பு வந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான 27 வயதுடைய பீட்டர்பரோவைச் சேர்ந்த ஸ்டெஃபானோ எட்வர்ட்ஸ் என்பவரை மடக்கி பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது சந்தேக நபர் தப்பியோட முயன்று துரத்தி வந்த சுமார் 3 ஆண்டுகள் பணி அனுபவமுள்ள காவல்துறை அதிகாரியின் மேல் தொடையில் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. சக அதிகாரிகள் உடனே அந்த நபரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சம்பவத்திலிருந்து துப்பாக்கி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட எட்வர்ட்ஸ் மீது 14 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் ஏற்கனவே ஆயுத குற்றங்களுக்காக நிபந்தனை பிணையில் இருந்தவர் என்பதும் பேல் மற்றும் ஓட்டலு பிராந்தியங்களில் நிலுவையில் உள்ள பிடியாணைகளின் கீழ் தேடப்பட்டு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டாவது சந்தேக நபர் தலைமறைவாக உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர் ஆயுதமேந்திய ஆபத்தான நபராக இருக்கலாம் என கருதப்படுவதால் இவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியுடன் சிறப்பு படைகள் தீவிர தேடுதல் வேட்டையை தொடர்ந்து வருகின்றன. ஒன்டாரியோவின் யோர்க் பிராந்தியத்தில் உள்ள ஏடிஎம்மில் நூதன முறையில் பணத்தை முடக்கும் கருவிகளை நிறுவி மோசடியில் ஈடுபட்ட 2 ருமேனிய நாட்டினரை யோர்க் பிராந்திய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பொதுமக்கள் ஏடிஎம் இயந்திரங்களில் பணத்தை எடுக்கும் போது பணம் வெளியே வரும் வழியை இந்த கருவிகள் மறைத்து அடைத்துக் கொள்ளும். பொதுமக்கள் இயந்திர கோளாறு என நினைத்து சென்ற பிறகு மோசடி நபர்கள் வந்து அந்த பணத்தை திருடிச் செல்வது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர்கள் மீது நிதி மோசடி மற்றும் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் ஹாமில்டன் நகரில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த தலைமறைவு குற்றவாளி ஒருவர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் அந்நாட்டு குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீண்ட காலமாக அதிகாரிகளிடமிருந்து தப்பி வாழ்ந்து வந்த இவரை கனடாவுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடைமுறைகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சம்மர்லாந்து மற்றும் பீச்லாந்து பகுதிகளுக்கு அருகே கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கிய பால்டான்ச் காட்டு தீ தொடர்ந்து கட்டுப்பாடின்றி கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த தீ சுமார் 18,450 முதல் 19,141 ஹெக்டேர் பரப்பளவுக்கு பரவியுள்ளது. சம்மர்லாந்து அருகே உள்ள மெடோ பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேற முயன்ற 80 வயது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளதை காவல்துறை உறுதி செய்ததை அடுத்து அந்த பகுதியிலிருந்து 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மாகாணம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வெளியேற்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் டேவிட் எபி மாகாண அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். இந்த தீ தனது சொந்த வானிலை கட்டமைப்பையை உருவாக்கும் அளவுக்கு வெடிப்புத்தன்மையுடன் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் மீட்பு பணிகளை முழுமையாக ஆய்வு செய்ய உறுதியளித்துள்ளார். பல வீடுகள் தீக்கிரையாகியுள்ள நிலையில் ஒகானகன் பூர்வக்குடி மக்களின் வரலாற்று சிறப்புமிக்க வனப்பகுதிகளிலும் தொல்பொருட்களும் அழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணுவமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை பிற்பகல் 2:20 மணிக்கு பிக்கரிங் ஹைவே 401 கிழக்கு பாதையில் புரோக் ரோட் அருகே ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. அனைத்து பக்கங்களும் கடுமையாக சேதமடைந்த அந்த காரை ஒரு தாய் ஓட்டிச் சென்றுள்ளார். பின் இருக்கையில் இருந்த அவரது 1 வயது குழந்தை அசைவின்றி இருந்ததால் ஒரேஞ்ச் ஹெலிகாப்டர் மூலம் டொரண்டோ குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தற்போது அவர்கள் இருவரும் சீரான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோவின் ஸ்கார்பரோ பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வீட்டில் வியாழக்கிழமை மாலை 2 அலாரம் அளவிலான கடுமையான தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 2 நபர்கள் மீட்கப்பட்டு அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். தீயின் விபத்துக்கான காரணம் குறித்து புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கனடாவில் குழந்தைகள் மற்றும் 11 வயதினரிடையே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களால் ஏற்படும் கடுமையான காயங்கள் மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிவேகமாக அதிகரித்து வருவதாக கனேடிய குழந்தை நல மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தலைக்காயம், எலும்பு முறிவுகள் உள்ளிட்ட தீவிர ஆபத்துகள் ஏற்படுவதால் ஸ்கூட்டர்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்த கடுமையான சட்ட விதிமுறைகளும் வயது வரம்புகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் அரசுக்கு அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். டொரண்டோ மற்றும் அதன் சுற்றுவட்டார பெருநகர பகுதிகளில் தொடர்ச்சியாக பதிவாகி வரும் ஏடிஎம் மோசடிகள், வாகன திருட்டுகள் மற்றும் நிலுவையில் உள்ள பிடியாணைகளின் கீழ் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறை சிறப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்கள் சந்தேகத்துக்கிடமான பண பரிவர்த்தனைகள் மற்றும் நபர்கள் குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.